தமிழன் என்று ஒரு பத்திரிகை வந்தது. இப்ப வரல, அந்த காலத்துல வந்தது. அந்த பத்திரிகையில அது கழகத்தின் சார்பில் வந்த பத்திரிகை தான். ஆனா அந்த பத்திரிகையில ராசி பலன் வந்துருக்கு அந்த காலத்துல. இப்ப எல்லா சேனல்லையும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது. அப்ப கழகத்தின் சார்பில் வந்த ஒரு பத்திரிகையில் ராசி பலன் வந்தது என்பதே ஆச்சரியம் தான். ஒரு வாரம் என்ன இருக்கு, ஒரு ஜோதிடர் ஒருத்தர் தான் எழுதுவாராம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் என்ன இருக்கு, அந்த ஜோதிடருக்கு உடம்பு சரியில்லை, அவர் எழுதாம போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது, பத்திரிகை அதுக்குன்னு நம்ம நிறுத்த முடியாதுல்ல. அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரா, ஜோதிடர் இல்லன்னா இனிமேல புது ஜோதிடர் தேடி போக டைம் இல்ல, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் எழுதின ராசி பலன் எல்லாம் எடுன்னு சொல்லி எடுத்தாரோ. எடுத்து மேஷத்துக்கு போட்ட பலனை மீனத்துக்கு போடு, ரிஷபத்துக்கு போட்ட பலனை கன்னிராசிக்கு போடு, அதை எடுத்து இதுல போடு, இதை எடுத்து அதுல போடு, அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, என்ன செய்ய முடியும், அவசரத்துக்கு போட்டுட்டார். இந்த பத்திரிகை நடத்துகிறவர்கள் எல்லாருக்குமே அவங்க பத்திரிகை என்னைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாள் தான் டென்ஷனா இருக்கும். அப்படிதானங்க, நாளைக்கு வார பத்திரிகை நாளைக்கு வரணும்னா முந்தின நாள் இரவு பத்திரிகை ஆசிரியருக்கு டென்ஷனா இருக்கும். ஆனா கட்சி சார்பில் வர பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களுக்கு முந்தின நாள் டென்ஷனா இருக்காது, அடுத்த நாள் காத்தால 6 மணிக்கு தான் டென்ஷனா இருக்கும். ஏன்னா அப்பதான் அவர் பத்திரிகையை படிச்சுட்டு போன் பண்ற டைம் அது. அவர் போன் பண்ணா ஏதோ ஒரு தப்புன்னு அர்த்தம். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு போன் வந்திருக்கும், ஐயோ என்ன தப்பாச்சு, கூப்பிட்டு விட்டாராம். அந்த ஆசிரியர் போயிருக்காரு, என்னையா ஜோதிடர் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது அப்படி இப்படி மாத்தி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. ஐயா எப்படியா கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாரா, நீ மாத்தி போட்ட போது விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரம் எழுதிட்டா, விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரமே வராதுன்னு. இப்ப நம்பிக்கை இருக்கு இல்ல அது வேற விஷயம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை இல்லாத விஷயங்களை கூட அறிந்து கொள்வதில் பாகுபாடு கிடையாது. எதையும் தெரிந்திருக்க வேண்டும், எதையும் அறிந்திருக்க வேண்டும். அதுல லாஜிக்கலா தப்பு வந்தா அதை நிச்சயமாக சுட்டிக்காட்டி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இன்னைக்கு எந்த திருக்குறளுக்கும் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா 5 பேருடைய உரை தான் முதல்ல வரும். அதுல எங்கள் நடுவரனுடைய உரையும் ஒன்று என்பதிலே எனக்கு ரொம்ப பெருமை. தலைவர் கலைஞர் அவர்களுடைய உரை கட்டாயமாக இருக்கும். அது ஒரு புது பார்வையை கொடுக்கும். அந்த பார்வையோட நீங்க ஒத்து போறீங்களா இல்லையான்றது உங்களுடைய தேர்வு. ஆனா புது பார்வை அது ரொம்ப முக்கியம் இல்ல. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை என்று ஒரு திருக்குறள் இருக்கு. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான குறள், நீளமா பேச மாட்டேன், ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பல்லக்குல உட்கார்ந்து போறவா இருக்கான், பல்லக்க தூக்கிட்டு போற இருக்கான். எது அறத்தினுடைய வழி அப்படின்னு சொல்ல வேண்டாம் தானே. இவ்வளவுதான் குறளினுடைய பொருள். இதற்கு பல பேர் எழுதிய உரை எப்படி என்றால், முந்தைய பிறவியிலே நீ செய்த நல்வினைகள் தீவினைகளை பொறுத்து இந்த பிறவியில நீ ஒண்ணு பல்லக்கு மேல உட்கார்ந்துருப்ப இல்ல பல்லக்க தூக்கிட்டு போ, அப்படிதான் நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை சரியா தவறா என்பது அவரவர்களினுடைய பார்வையை பொறுத்தது. கலைஞர் இதற்கு உரை எழுதுகின்றார். அறத்தினுடைய பாதை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கேள்வி வருது. நல்ல வேலையை செஞ்ச நல்லவனா வாழ்ந்தா என்ன, அந்த கேள்வி வருது இல்ல நமக்கு, என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், அந்த வழியா வாழாதவெல்லாம் கூட நல்லதானே இருக்கான், அப்ப என்ன கிடைக்கும், அந்த கேள்வி வருது இல்ல. கலைஞர் உரையில எழுதுகின்றார், பல்லக்கில் உட்கார்ந்து போகிறவனுடைய பயணம் இலகுவாக இருப்பதை போல அறச்செயல்களை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கும். அதை தூக்கி கொண்டு போகிறவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகிறான். நீ தீய செயல்களை செய்கிற போது உன்னுடைய பயணமும் அப்படிதான் இருக்கும். அப்போ நீ செய்த தீவினையும் நல்வினையும் திரும்பி வருகிறது என்ற கருத்தாக்கத்தில் கலைஞருக்கு நம்பிக்கை கிடையாது. நான் திமுக கட்சியை சேர்ந்தவர் கிடையாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேச்சாளராகவும் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒருத்தி நான். இந்த மேடையிலே கலைஞர் அவர்களினுடைய பேனாவை பற்றியும் அவரினுடைய இலக்கிய பங்களிப்பு பற்றியும் குறிப்பாக திரையுலகுக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கின்ற செல்வங்களை பற்றியும் சொல்லுகிற ஒரு பணி எனக்கு கிடைத்த போது நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். அதற்கு காரணமாக இருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும் சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய வணக்கங்கள். அமைச்சரை மேடையிலே புகழுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனாலும் ஒரு தகவலை சொல்ல வேண்டும். முருகன் மாநாட்டை அவர் நடத்திய போது சொல்வேந்தர் ஐயா அவர்களினுடைய அந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக சென்றிருந்தேன். எனக்கு ரொம்ப பக்தி உண்டு, ஆன்மீகத்திலே எனக்கு பெரிய நாட்டம் உண்டு. அந்த மாநாட்டிலே மிகச் சிறப்பான நிறைய விஷயங்களை பற்றி சொல்லலாம். நேரம் குறைவாக இருக்கிறது, எனக்கும் உடல்நிலை சுமாராக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல வேண்டும் இந்த மேடையில் என்று நான் நினைத்து கொண்டு வந்தேன். பெரும் கூட்டம், முருகன் மாநாட்டில் பெரும் கூட்டம். இந்த ஆன்மீக மாநாடுகள் நடக்க நடக்க வந்தவர்களும் அதைவிட கண்காட்சியை பார்க்க வந்தவர்களுமான பொதுமக்களினுடைய கூட்டமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எங்களுடைய நிகழ்ச்சி முடிந்தது மிகச்சரியாக உணவு இடைவேளைக்கு முன்பு எங்கள் நிகழ்ச்சி முடிந்தது. எங்கள் சாப்பிடுவதற்காக போனோம். அல்ல, என் மனதுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் சாப்பாடு மாத்திரம் அல்ல,
சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, அது வேறு விஷயம். அங்கே விஐபிக்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கப்பட்டதோ அங்கே வந்திருந்த கடைக்கோடி மனிதருக்கும் அதே சாப்பாடு அதே மாதிரி கொடுக்கப்பட்டது. அதை விட முக்கியம், சாப்பாட்டு வேற வேற இல்லைன்றத கூட அதை விட முக்கியம், அதை ஏற்பாடு செய்தவர்கள் அமைச்சரையா உட்பட வந்து சாப்பிடுகிறவர்கள் யாரும் கொஞ்சம் கூட மரியாதை குறைவு என்பதை உணராத வகையிலே அந்த உணவு பரிமாறப்பட்டது. நம்முடைய மண்ணில் நம்முடைய ஆன்மீகம் நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய விஷயமே வந்தவர்களுக்கு சோறிடுகிற போது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒன்றே போல அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதை அந்த மாநாட்டு பந்தலிலே உண்மையாகவே நான் கண்டேன். அன்றைக்கு எனக்கு வாழ்த்து சொல்ல சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அதனால் அதற்கான நன்றியையும் வாழ்த்தையும் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையிலே சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கலைஞர் அவர்களினுடைய இலக்கிய பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு, சமூக பங்களிப்பு என்று நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் இந்த தமிழ் நிலத்தினுடைய சிந்திக்கின்ற பாதையை தீர்மானிக்கிறவராக மைய புள்ளியாக அவர் இருந்தார் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருக்கு எதிர்கட்சியிலே இருந்தவர்கள் கூட அதை மறுக்க முடியாது. அவரை ஒட்டித்தான், அவரை சுற்றித்தான் கருத்தாக்கங்கள், அரசியல், சமூக சூழல், சினிமா, இலக்கியம் எல்லாமே அமைந்திருந்தது. நான் நேரடியாக பார்த்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக அவரிடமிருந்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கின்றேன். ஒரு கவிஞர் 10 புத்தகங்களை எழுதி வெளியிட்டார். கவிஞர் பா. விஜய் அவர்கள் தம்பி 10 புத்தகத்தையும் ஒரே மேடையிலே வெளியிட்டார். கலைஞர் ஐயா அவர்கள் தான் அந்த புத்தகங்களை வெளியிட்டது. நான் பார்வையாளர்களுள் ஒருவராக அமர்ந்திருந்தேன். மேடையில் இல்லை, பார்வையாளர்களில் நான் ஒருத்தியாக அமர்ந்திருந்தேன். நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 9 பேர் பேசினாங்க. 9 பேரோ 10 பேரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை கொடுத்து அதை பற்றி பேச சொல்லியிருந்தார்கள். நிறைவாக கலைஞர் உரை நிகழ்த்த வேண்டும். இந்த பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அந்த புத்தகம் கைக்கு வருவதே புத்தக வெளியீட்டு விழாவுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் வரும். அப்போ தான் ரெடி ஆகும் அது. அப்படி வந்தாலும் அந்த வெளியீட்டு விழாவிலே பேசுகிறவர்கள் புத்தகத்தை எல்லாம் முழுக்க படிச்சுட்டு தான் பேசுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருப்பாங்கல்ல, அந்த முன்னுரையை படிச்சுட்டு இவங்க பேசுவாங்க. இந்த இடத்துலயா 9 பேர் பேசணும். 9 பேருமே அந்தந்த புத்தகத்தை முழுமையாக படித்தார்களா என்று சொல்ல முடியாது. அதில் இருந்த அந்த முன்னுரையிலிருந்து சில தகவல்களை ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. இப்போ பட்டிமன்றத்திலே கூட எங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா, எங்களுக்கு எதிரணியில் பேசுகிறவரை பார்த்து எங்களுக்கு பயமாகவே இருக்காது. ஏன்னா அது தெரியும், சகோதரர் ராஜா தான் எனக்கு எதிரணியில் பேசுவார், இல்லை கவிதா ஜோகர் பேசுவாங்க. அவங்க ஒரு மாதிரி என்ன சிந்திப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றது நமக்கு பழக்கத்தினால கற்றுப்போம். எங்கள் பயம்லாம் யாரை பற்றி தெரியுமா? எங்கள் அணியிலே எங்களுக்கு முன்னாடி பேசுகிறாங்கல்ல, அவங்கள பற்றி தான். ஏன்னா நான் மொத்தம் இருக்கிறதே 3-4 பாயிண்ட்டு. அதை சொல்கிறதுக்கு நமக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் அவங்க அதை சொல்லிவிட்டு நாம் அப்புறமா என்ன பேசுவதுன்னு ஒரு பயம் அவங்கள பற்றி தான் வரும். ஆனால் ஒரு மேடையில் புத்தகங்களை பற்றி ஏற்கனவே 9 பேர் பேசிவிட்டார்கள். எல்லாருமே அப்போ மணி அடிக்கிறதுக்கு நடுவரெலாம் கிடையாது இல்லை, அதனால எல்லாரும் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு தான் பேசினாங்க. அப்போவே கலைஞர் அவர்கள் கொஞ்சம் மூப்பு எய்திய வயதில் தான் இருந்தார். நான் பார்வையாளராக நான் உட்காந்து யோசித்தேன், 9 பேர் பேசிட்டாங்க, அதுக்கப்புறமா இவர் என்ன பேச போகிறாரு? அவ்வளவு நேரம் அவர் மேடையில் இருந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். என்ன பேச போகிறாருன்னு ஆற்காடு வீராசாமி ஐயா அவங்க தான் அவரை கூட்டிகிட்டு மைக்கு முன்னாடி நிறுத்துகிறாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார். நான் கீழே இருந்தபோது ஒரு பேச்சாளராக அவர் ஏன் வெற்றி பெற்றார் என்பதை நேரடியாக அன்றைக்கி நான் பார்த்தேன். முதல் விஷயம், அந்த 10 புத்தகத்தையும் முழுமையாக அவர் படிச்சுட்டு வந்திருந்தார். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு என்ன நீங்கள் கேட்கணும். ஏன்னா கேள்வி கேட்டால் தான் நல்ல கேள்வி கேட்டால் தான் நல்ல பதில் வரும். அது எப்படி உனக்கு தெரியும்? அவர் 10 புத்தகத்தையும் படித்தாரா இல்லைன்னு உனக்கு எப்படி எனக்கு தெரியும்னா, 9 பேரும்
அந்த புத்தகங்களை பற்றி என்னென்ன தப்பு தப்பா சொன்னாங்களோ அது எல்லா சாயத்தையும் அவர் வெளுத்தார். இவர் இப்படி சொன்னாரு, அவர் சரியா படிக்கல, அதுக்கு 2 பக்கம் தள்ளி அதுக்கு பதில் இருக்கு, இந்த மாதிரி பேசுறாரு. பேசின 9 பேரும் எதையெல்லாம் விட்டுட்டாங்களோ, முக்கியமா சொல்ல வேண்டியது அத்தனையும் தன்னுடைய நினைவிலிருந்து அவர் சொன்னதை பார்த்த போது, ஒரு பேச்சாளராக ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே முன்னாலே பேசியவர்களினுடைய பேச்சை வாங்கி, பட்டிமன்றத்தில் நாங்கள் அதை தானே செய்யறோம், எதிரணியினுடைய பேச்சிலிருந்து வருவதை எடுத்து அந்த பந்தையை திருப்பி அடிக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். நாம புது விஷயத்தை எடுத்தா ஜெயிப்பதை விட அதை அந்த ஆயுதத்தை வாங்கி நாம திருப்பி கொடுக்கணும். அதை எப்படி அவர் அலர்ட்டா செஞ்சாரு என்பதை அந்த மேடையிலேயே நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு அது ஒரு பெரிய பாடமாகவே இருந்தது. அதை அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்து அப்பெல்லாம் பண்ணல, அதுதான் அவர் இயல்பு. ஒரு மேடைக்கு வந்தா, புத்தகம் வெளியிட வந்தால், அவர் அப்ப முதலமைச்சராக இருந்தார், அவர் பதவியில் இல்லாம இல்லை, ஆனால் 10 புத்தகத்தையும் படித்து விட்டு தான் மேடைக்கு வருவது என்கின்ற அளவு அவர் புத்தகங்களினுடைய காதலராக இருந்தார் என்பதை அந்த மேடையிலே நேரிலே நான் பார்த்தேன். அவரை பற்றி படித்த போது அதே அந்த சமயோகிதம் தான், அந்த குவிக் ரிட்டார்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், உடனடி பதில். நமக்கு எல்லாருக்கும் அது நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கு. எவ்வளோ பட்டிமன்றம்லாம் முடிச்சு எங்கள் நடுவர் தீர்ப்பெல்லாம் சொல்லிடுவார். தீர்ப்பு சொல்லி முடிச்சு நாங்கள் ட்ரெயின்லலாம் ஏறிடுவோம். அப்போதான் தோணும், ஐயோ ராஜா சார் இப்படி சொன்னதுக்கு நான் இப்படி பதில் சொல்லியிருக்கலாம். அப்போ தோணும், என்ன பையன் அதில், அது பட்டிமன்றத்தையே விடுங்க, நம்ம வாழ்க்கையிலே அது நடக்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை நக்கலாக பேசியிருப்பாங்க, அப்படிதானே? இந்த அனுபவம் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. நக்கலாக பேசியிருப்பாங்க, அந்த நேரத்தில் புசு புசுன்னு கோவம் வருமே தவிர என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐயோ இதுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கலாமேன்னு அப்பதான் தோணும். அது அந்த வாய்ப்பு போனது தானே, இன்னொருத்தர் வந்தாலும் அப்படி பேச போறாரா? அந்த இடத்துல அந்த பதில். கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியில இருந்த போது, அப்போது ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, முதலமைச்சராக இருந்த பெரியவர் பேசுகிற போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் எந்த குறையுமே கிடையாது, எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கு, ஒரே ஒரு குறை தான், ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லையே என்பது ஒன்றுதான் இங்கே குறை என்று சொன்னார். ஏன்னா அப்ப எதிர்கட்சியாக திமுக இருந்தது. கலைஞர் உடனே எழுந்து பதில் சொன்னார், இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, 1 வருஷமோ 2 வருஷமோ எலெக்ஷன் வரப்போகுது, வந்த பிறகு அந்த குறை உங்களுக்கு நீங்கி விடும் என்று சொன்னார். ஏனென்றால் நீங்க அப்ப எதிரில் தான் இருப்பீங்க. இது பாருங்க, பேசுகிறவர் பெரியவர், அவர் முதலமைச்சர், அவருடைய மனம் எந்த விதத்திலையும் புண்படாது. ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லியாச்சு. முதலமைச்சராக அப்போது இருந்த ஐயா அவர்களே அதை ரசித்து சிரித்தார் என்று நான் படித்தேன். இது எல்லாமே ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்பதை அவரிடமிருந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கணும். 3வது விஷயம், இந்த மேடையில சொல்லலாம், எல்லா கேமராவும் இருந்தாலும் சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். பட்டிமன்றம் என்கின்ற ஒரு அமைப்பில் தான் எதிர்கட்சிகளை பேச விட்டு கேட்கிற ஒரு நாகரிகம் இப்போதும் கூட இருக்கிறது. பெரும்பாலும் நமக்கு எதிரான கருத்துக்களை சொல்பவர்களை பேச விடுகிற பழக்கம் இப்போது இல்லை. பட்டிமன்றம் என்பதிலே அது என்ன தொன்மையான தமிழ் கலை, அது எதிரில் இருக்கிறவங்கள முழுக்க பேச விட்டு கேட்கணும், அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும். எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களும் சகோதரர் ராஜா அவர்களும் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் ஒரு முறை அவரை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், மரியாதை நிமித்தம் சந்திப்பெல்லாம் கிடையாது, மதுரையிலே இருந்த ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்றது வேணா, ஒரு பிரச்சனை. அந்த விஷயத்திலே அப்போது ஆளுங்கட்சியாக திமுக தான் இருந்தது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கவில்லைன்னு சொல்லுவதற்காக ஐயாவுக்கு தான் அப்பாயின்மெண்ட், சகோதரர் ராஜா அவர்களும் கூட போயிருக்கார். அங்கே போன உடனே ஐயா எப்போவுமே தன்மையாகத்தான் பேசுவார், அவர் வார்த்தைகள் எப்போவுமே ஈரமும் குளிர்ச்சியும் மென்மையும் தான் இருக்கும். இவர் புசு புசு புசுன்னு பொறிஞ்சு கொட்டிட்டாராம். அப்போ நடுவரே நம்ம சொல்லுவோம்ல, இரு ரொம்ப பேசுறாருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்லி அவர் பொசு பொசுன்னு பேசிட்டார். பேசி முடிச்ச பிறகு தான் அவருக்கே கொஞ்சம் துணுக்கு இருந்தோம், ஐயோ முதலமைச்சருக்கு எதிரில் ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன்,
கொஞ்சம் கூட அவரினுடைய வேகமான பேச்சை கருத்திலே கொள்ளாமல் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை மாத்திரம் கருத்திலே கொண்டு அப்ப சீஃப் செக்ரட்டரியா இருந்த ஒரு மேடமை கூப்பிட்டு இந்த விஷயத்தை உடனே கவனிங்க என்று அந்த இடத்திலேயே கலைஞர் உத்தரவு போட்டதை எங்கள் நடுவர் தான் சொன்னார். இதை நான் வேற யார் சொல்லியும் இதை நான் இங்க மேடையில் சொல்ற அளவு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எங்க நடுவரே சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது திருக்குறள். உன்னை எதிரில் வர்ற சொல்லு எதுவா இருந்தாலும் சொன்னவங்க யாரு எதுக்கு அப்படி பார்க்காத, அதுல உண்மை இருக்கிறதா என்பதை பார்க்கிற போதுதான் நமக்கு அறிவு இருக்கிறது என்பது பொருள் என்பது வள்ளுவரினுடைய வாசகம். கலைஞர் அவர்களுக்கு அந்த தன்மை இருந்ததை எங்கள் நடுவரே சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த மூன்றுமே எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கு மிக தேவை என்பதை அவரிடமிருந்து ஒரு பாடமாக நான் பயின்று கொண்டேன். கலைஞர் வசனம் எழுதிய பிறகுதான் தமிழ் சினிமாவினுடைய போக்கு என்பது ஒரு புது பாதைக்கு போனது என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முன்பே இளங்கோவன் அவர்கள் அந்த பாதையை அமைத்தார், அறிஞர் அண்ணாவும் அதிலே இருந்தார். ஆனால் மிக மிக பெரிய வீச்சை சந்தித்தது கலைஞரனுடைய வசனம் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவ்வளவு பெரிய வீச்சை அது சந்தித்தது என்று நான் யோசித்து பார்த்தேன். 2 மாபெரும் நடிகர்கள், இந்த தமிழ் மண் கண்ட மாபெரும் நடிகர்கள், நடிகர் திலகம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த 2 பேரினுடைய திரையுலக வாழ்க்கைக்கு மிகப்பெரிய துவக்கத்தை கொடுத்தது நடிகர் திலகம் ஐயா அவர்களுக்கு பராசக்தி, எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மந்திரிக்குமார். இந்த 2த்துக்குமே கலைஞரனுடைய வசனம் தான் இருந்தது. அதுதான் அவர்கள் இருவருக்கும் மிகப்பெரிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்க அவருடைய வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு புரியும். நடிகர் திலகம் அவர்களுக்கு எழுதப்படுகிற வசனங்கள் பெரும்பாலும் நல்ல நீளமா இருக்கும். இன்னும் நடிகர் திலகம் அவர்களுக்கு அந்த லாங் ஷாட்ஸ் பிடிக்கும், நீண்ட வசனங்கள். அது அவருடைய முகத்தையே கேமரா தொடர 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 பேசுவது என்பது நடிகர் திலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு எழுதப்படுகிற வசனங்கள் மிக நீண்ட வசனங்களாக இருக்கும். மக்கள் திலகம் அவர்கள் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் விரும்புவார். அதாவது அவருக்கு எழுதப்படுகிற வசனங்கள் சின்ன 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 அந்த 2 லைன் 3 லைன் வசனங்களாகவே இருக்கும். அது எப்படி ஒரு எழுதுறவர் ஒருத்தர் தானே. அப்ப 2 பேருக்கும் மாறி மாறி எப்படி அமைகிறது என்றால் அடிப்படையிலே கலைஞர் அவர்களே ஒரு நடிகர் தான். அவர் நாடக மேடைகளிலே நடித்திருக்கிறார். மனோரமா ஆட்சியோட உதயசூரியன் என்ற நாடகத்தில் அவர் நடித்திருக்கின்றார். அப்போ ஒரு நடிகராக இருக்கிற போதுதான் ஒரு நடிகனுக்கு அந்த வசனத்தை சொல்லுவதிலே எது சரியா இருக்குன்ற ஜட்ஜ்மெண்ட். இப்போ பராசக்தியில் நீங்க எல்லாரும் நம்ம அத்தனை பேரும் பார்த்த அந்த காட்சி, மறக்கவே முடியாத அந்த காட்சி, தமிழ் திரை உலக வரலாற்றிலே ஒரு புது மைல்கல்லை நாட்டிய படம் பராசக்தி. அது அவர் கமல்ஹாசன் உட்பட எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் யார் நடிக்க போய் சான்ஸ் கேட்டாலும், அவர் நடிகர் ஆவாரா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம், யாரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் போய் கேட்டாலும் இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. எது? சிவாஜி ஐயா அவர்கள் கோர்ட்டில் பேசின அந்த பிரபலமான வசனம். அதை சொன்னாதான், அதை ஒருத்தர் சொல்லிட்டாதான் அந்த முதல் ஸ்டெப்பையே பாஸ் பண்ண முடியும். இது கூட இல்லை, 2வது விஷயம் ஒன்று சொன்னாங்க. இது எங்க அப்பாவே சொன்னது. எங்க அப்பா தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், இப்போது அவர் இல்லை. அவர் சொல்லுவார், இந்த ஸ்கூல்லலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துவாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் தெரியும். என்னங்க ஒருத்தர் 2 பேர் தான் தலையாட்டுறீங்க. மாறுவேட போட்டி, பள்ளிக்கூடத்தில் மாறுவேட போட்டி இப்பெல்லாம் செட்டு செட்டாக விற்கிறாங்க. நீங்கள் போய் என்ன வேஷம் போன, விராட் கோலி வேஷம், அதுக்கு ஒரு செட்டு இருக்கு. அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு வந்துட்டு அந்த பிள்ளைய நிற்க வச்சுட்டா போகிறோம். அப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ எந்த பிள்ளை எந்த வேஷம் போடணும்னு பள்ளியிலையும் சொல்ல மாட்டாங்களாம். அவங்கவுங்க அப்பா அம்மா முடிவு செஞ்சு. எங்கள் அப்பா வந்து நடுவராக இருக்கார் ஒரு மாறுவேட போட்டிக்கு. கிட்டத்தட்ட 60-70 பிள்ளைங்க வந்து மாறுவேட போட்டியில், 60ல் 59 பிள்ளைகள் பராசக்தியில சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வேஷத்தை தான் மாறுவேடமா போட்டு அந்த வசனத்தை தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி திரை உலக வரலாற்றிலே இல்லை, சமூக வெளிகளிலே கூட அவ்வளவு பெரிய ஒரு உலுக்கத்தை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு படம். அல்ல அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அங்கதான் ஒரு நடிகரே வசனகர்த்தாவாக இருக்கிற போது நடக்கிற ரசவாதம் நமக்கு புரியும். இவர் பேசிக்கிட்டே வருவார் வேகமா, உனக்கு ஏன் அக்கறை, ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு நடுவில் ஒரு லைன் வரும். அதை யார் கேட்கணும்?
இவர் பேசிக்கிட்டே இருக்கிற போது எதிரில் இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வக்கீல் தான் அதை கேட்கணும். ஆனால் காட்சியை எப்படி அமைச்சிருப்பாருன்னா, அவர் எந்திரிப்பாரு, ஆனா அவர் கேட்க மாட்டாரு. அவர் கேட்க வேண்டியது சிவாஜி சாரே கேட்பார். உனக்கு என் அக்கறை, ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்கிறீர்கள், நானே பாதிக்கப்பட்டேன். உடனே அவர் என்ன சொல்லணும், நீ பாதிக்கப்பட்டதுனால நீ வந்துட்டியா, சுயநலம் சுயநலம் என்பீர்கள். அதை அவரை கேட்க விட மாட்டார். இவர் வசனத்துல தான் அது சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருந்தது. அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதை போல. இதுதான் இந்த வசனம். இப்ப நாம கொஞ்சம் யோசிக்கணும். வசனம் என்பது இப்பெல்லாம் அரை வார்த்தை ரெண்டு மூணு வேர்ட்ஸ் கூட இல்லை இப்ப வசனத்துல. அன்றைக்கு அவ்வளவு நீளமான வசனம். இதுல பேசுகிற நடிகருக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைச்சா நல்லா தானே இருக்கும். இவர் பேசி கொஞ்சம் நிறுத்திட்டு எதிரில் இருக்கிறவர் உனக்கே நக்கரைன்னு கேட்டு இவர் பதில் சொன்னா அந்த காட்சிக்கு 2 கேமரா தேவையா இருக்கும், ஒரு பிரேக் நல்லா இருக்கும் தானே. ஆனா அப்படி எழுதல. அவர் ஏன் எழுதலைன்னு யோசிச்ச போதுதான் எனக்கு தெரிந்தது அவர் ஒரு நடிகராகவே தன்னை ஒரு இப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோங்க, ஐயா பேசிக்கிட்டு இருந்தாரு, பவர் போயிருச்சு. அவருக்கு இருந்த அனுபவத்தால் அவ்வளவு நேரம் மேடையில் அவர் நின்னார். வேற யாராவது நின்று இருந்தா அதுக்கப்புறமும் பேர்களை தொடர்ந்து சொல்றாரு. எப்படித்தான் இவ்வளவு பேரை ஒண்ணுமே எழுதாம சொல்ற, எவ்வளவு பேரை சொல்லியிருக்கோம், எவ்வளவு பேரை சொல்லலை. அது அவருடைய அனுபவத்தினால் அவருக்கு வேற பேச்சாளர்கள் இங்க இருந்தா திரும்ப அடிய பிடின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒரு பிரேக் வந்தா முன்னாடி இருந்த அந்த உணர்வு, அந்த எழுச்சி வராது. ஒரு நடிகருக்கும் அப்படித்தான். அவ்வளவு நீளமா பேசினப்புறம் எதிரில் இருக்கிறவருக்கு அந்த டயலாக் போயிட்டா இவருக்கு திரும்ப அந்த உணர்ச்சி வராது. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய வசனத்தையும் இவரே சொல்லுவதாக கலைஞர் எப்படி எழுதினார் என்றால், அவருக்குள்ளே இருந்த ஒரு நடிகர் தான் அந்த ரசவாதத்தை செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். பொதுவாகவே எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய ஆர்வமும் கவனிப்பும் கொண்டவர். தமிழன் என்று ஒரு பத்திரிகை வந்தது, இப்ப வரல. அந்த காலத்துல வந்தது. அந்த பத்திரிகையில அது கழகத்தின் சார்பில் வந்த பத்திரிகை தான். ஆனா அந்த பத்திரிகையில ராசி பலன் வந்துருக்கு அந்த காலத்துல. இப்ப எல்லா சேனல்லையும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது. அப்ப கழகத்தின் சார்பில் வந்த ஒரு பத்திரிகையில் ராசி பலன் வந்தது என்பதே ஆச்சரியம்தான். ஒரு வாரம் என்ன இருக்கு, ஒரு ஜோதிடர் ஒருத்தர் தான் எழுதுவாராம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரம் என்ன இருக்கு, அந்த ஜோதிடருக்கு உடம்பு சரியில்லை, அவர் எழுதாம போயிட்டார். அவர் இப்போ என்ன செய்யறது, பத்திரிக்கை அதுக்குன்னு நம்ம நிறுத்த முடியாதுல்ல. அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரா, ஜோதிடர் இல்லைன்னா இனிமேல புது ஜோதிடர் தேடி போக டைம் இல்லை, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அந்த ஜோதிடர் எழுதின ராசி பலனெல்லாம் எடுன்னு சொல்லி எடுத்தாரோம். எடுத்து மேஷத்துக்கு போட்ட பலனை மீனத்துக்கு போடு, ரிஷபத்துக்கு போட்ட பலனை கன்னிராசிக்கு போடு, அதை எடுத்து இதில் போடு, இதை எடுத்து அதில் போடு, அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, என்ன செய்ய முடியும், அவசரத்துக்குன்னு போட்டுட்டார். இந்த பத்திரிகை நடத்துகிறவர்கள் எல்லாருக்குமே அவங்க பத்திரிகை என்னைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாள் தான் டென்ஷனாக இருக்கும். அப்படி தானேங்க. நாளைக்கு வார பத்திரிகை நாளைக்கு வரணும்னா முந்தின நாள் இரவு பத்திரிகை ஆசிரியருக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் கட்சி சார்பில் வர பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களுக்கு முந்தின நாள் டென்ஷனாக இருக்காது, அடுத்த நாள் காத்தால் 6 மணிக்கு தான் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்போதான் அவர் பத்திரிகையை படிச்சுட்டு ஃபோன் பண்ணுற டைம் அது. அவர் ஃபோன் பண்ணால் ஏதோ ஒரு தப்புன்னு அர்த்தம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் வந்திருக்கும், ஐயோ என்ன தப்பாச்சு, கூப்பிட்டு விட்டாராம். அந்த ஆசிரியர் போயிருக்காரு, என்னையா ஜோதிடர் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது அப்படி இப்படி மாற்றி போட்டியான்னு கேட்டிருக்காரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு. ஐயா எப்படியா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாரா, நீ மாற்றி போட்ட போது விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரம்னு எழுதிட்டா, விருச்சிக ராசிக்கு சித்திர நட்சத்திரமே வராதுன்னு. இப்ப நம்பிக்கை இருக்கு இல்ல அது வேற விஷயம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை இல்லாத விஷயங்களை கூட அறிந்து கொள்வதில் பாகுபாடு கிடையாது. எதையும் தெரிந்திருக்க வேண்டும், எதையும் அறிந்திருக்க வேண்டும். அதுல லாஜிக்கலா தப்பு வந்தா அதை நிச்சயமாக சுட்டிக்காட்டி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பூம்புகார் படத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். பூம்புகார் படத்திலே கவுந்தி அடிகள் என்கின்ற கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அதிலே யாரை நடிக்க வைப்பது என்று பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. இந்த போராட்டங்களுக்கு இடையில் கவுந்தி அடிகளாக நடிக்க யாரை தீர்மானிப்பது என்ற பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது அந்த கவுந்தி அடிகளோடு சேர்ந்து அவர்கள் ஆற்றிலே போகிற காட்சிக்கான பாடலை முதலிலே எழுதிவிடலாம் என்று கலைஞர் அவர்கள் முடிவு செய்கிறார்.
அந்த பாடல் எத்தனை காலத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல் நீங்க பாருங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் அடிச்ச ஒரு பாடல் கூட இன்றைக்கு நிற்பது இல்லை. ஆனா எத்தனை வருடத்துக்கு முன்னால் வந்த இந்த பாடல் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா ஓடம். அவர் எழுதுகிற அந்த துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். எனக்கு இந்த 2 வரிகள்ல இருக்கிற இலக்கியத்துவத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கிற திசையெல்லாம் போகும், தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போல ஆகும். அவ்வளவுதான். இன்றைக்கு கல்லூரிகளுக்கு நாங்க போறோம், ஐயா போறாங்க, கவிதாவும் போறாங்க, கல்லூரிகளுக்கு போற மாணவர்களை சந்திக்கிறோம். அங்க என்ன சொல்லுவது? எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு அப்படியே உட்காந்துரும். அப்படிதானே இருக்காங்க இளைஞர்கள். நீ என்ன சொல்றதுன்னா அப்படித்தானே இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க சொல்ல வருகிற சொற்கள் வேற சொற்களா இருக்கலாம். ஆனா இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வயசுலடா தம்பி, நீ எது பண்ணினாலும் சரின்னு உனக்கு தோணும். ஆனா இப்ப நீ அதை விட்டுட்டான்னு வச்சுக்க, வாழ்க்கையில நாளைக்கு உன் வாழ்க்கையை உன்னால திரும்ப உன் கைக்குள்ள கொண்டு வரவே முடியாது என்று சொல்லிவிட்டு அதற்கு மேற்கோள் காட்டுகிற பாடலாக இந்த பாடலை இன்னமும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கலைஞர் அவர்களினுடைய எழுத்துக்கான ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். ரங்கூன் ராதா அறிஞர் அண்ணாவினுடைய கதை தான் அது. திரைப்படமாக வந்த போது கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதினார். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் லைட்டிங் என்ற வார்த்தையை ரொம்ப பிரபலமான வார்த்தையா சொன்னாங்க. கேஸ் லைட்டிங்னா என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி அல்ல, ஒரு காதலன் காதலி, அந்த மனைவியையோ காதலியையோ அந்த ஆளு உனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லி அவளையே நம்ப வச்சிருவான். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவன் நல்லா தான் இருப்பா, ஓயாம அவளை தப்பு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அவளே ஆமா எனக்கு விவரம் பத்தாது போல இருக்கு, எனக்கு அவ்வளோ அறிவில்லை போல இருக்கு, நான் கொஞ்சம் ஏன்னா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா நீ லூசு நீ லூசுன்னு, இவ்வளோ நம்ப ஆரம்பிச்சிடா நான் லூசுன்னு. இவ்வளவு நான் சொன்னேன்ல நீளம், அதற்கான ஒரு சொல் தான் கேஸ் லைட்டு. ரங்கூன் ராதா படத்துல இவ்வளவு காலம் முன்னாடி வந்த படத்துல கேஸ் லைட்டிங்க ஒரு கான்செப்ட் ஆக்கியிருக்காரு. அதில் கதாநாயகியாக நடிக்கிற பானுமதி அவர்கள் ரொம்ப நல்ல புத்திசாலியான பொண்ணு. அதில் வில்லன் வந்து சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், அவங்க தான் கணவராக நடிப்பாங்க. அவருக்கு திட்டம் என்னன்னா இவங்களோட தங்கையை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது அவரோட திட்டம். அதனால இவங்களை எப்படி சீன்லேருந்து எலிமினேட் பண்ணுறது, ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ பணத்தை கொண்டு போய் வையுமாங்க, அந்த அம்மா போய் பணத்தை ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்கோம். இவரே இன்னொரு சாவியை யூஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வந்துடுவார். அடுத்த நாள் காலையில் சொல்லுவார் நான் பணம் கொடுத்தாலே எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா போய் பார்த்தா அங்கே பணம் இருக்காது. நீ வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சுப்பா, அதனால தான் சொல்றேன் உனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்றேன்னா அந்த அம்மாவே நம்ப ஆரம்பிச்சிடும். சரி எனக்கு உண்மையிலே மூளை சரியில்லை. அதனால அந்த அம்மா தனியாக போயிடும். கணவனுடைய அன்பை எப்படியாவது பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால ஒரு கடிதம் எழுது, கலைஞர் வசனம் எழுதுறாரு. என்ன சொன்னா, அந்த காலத்து பெண்ணு, இன்றைக்கு நாமெல்லாம் அப்படி இல்லை, நாமலா போட அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த காலத்து பெண், அவளுக்கு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் கிடையாது, காப்பாற்றுகிறவர்கள் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த சொன்னால் கணவன் மனம் திருந்திருவான்னு நம்பி அந்த அபலை பெண் எழுதுகிறார். நான் முழுகாமல் இருக்கிறேன், அப்படி அந்த அந்த சொற்றொடர் அன்றைக்கு உண்டு, முழுகாமல் இருக்கிறேன். பதிலுக்கு இவர் வசனம் எழுதுறாரு. பதிலுக்கு சிவாஜி சார் வந்து அவன் தம்மாக்கு நான் உன்னை எப்போதோ மூழ்கி விட்டேன் என்று வசனம் எழுதுகிறேன். அந்த வசனத்தை எழுதுகிறவர் ஹீரோவா வில்லனா எதுவா இருந்தாலும் சரி, நான் அவர்களினுடைய மனத்துக்குள்ளே போய் பார்த்து அந்த நிலையிலே அவர் எதை சொல்லுவாரோ அதை எழுதுவதுதான் கலைஞர் அவர்களினுடைய ஸ்பெஷாலிட்டியா இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது மணமகள் நினைக்கிறேன், படம் பேர் சரியா ஞாபகம், ரொம்ப பிடித்த வசனம். இப்பவும் கூட சில சமயம் நான் அதை சொல்லிப்பேன். அந்த படத்துக்கு அவர் வசனம் எழுதினதே ஒரு கதை தான். ஒரு திருமண நிகழ்ச்சியில போய் கலைவாணர் உட்கார்ந்துருக்காரு, மதுரம் அக்கா பக்கத்துல இருக்காங்க. ஒரு 4 நாற்காலி தள்ளி கலைஞர் உட்கார்ந்துருக்காரு. கலைவாணர் அங்கிருந்து கேட்கிறாரு, மணமகள்னு ஒரு படம் எழுத போற, நீ வசனம் எழுதுறியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை ஒரு எவ்வளவு சன்மானம்ன்றத ஒரு துண்டு சீட்ல கலைவாணர் ஐயா எழுதி கொடுக்குறாரு. அந்த துண்டு சீட்ல என்ன எழுதியிருந்தான்னா 00000 4 0 போட்டு கொடுத்துருக்காரு. என்ன அர்த்தம்? சன்மானம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எழுதுவியான்னு அர்த்தம். அது வந்த உடனே கலைஞர் அதை பார்த்து தாராளமாக எழுதுறேன்னு சொல்லிட்டு 4 0 முன்னாடி ஒரு 1 போட்டு திருப்பி கொடுத்துட்டார்.
அந்த காலத்தில் அது பெரிய தொகை தானே. அந்த அந்த நேரத்தில் அந்த சாதுரியத்தை ரசித்து கலைவாணர் அவர் மணமகள் படத்துக்கு எழுத சொன்னார். அதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம் அவர் எழுதுறாரு, இந்த உலகம் என்பது ஒரு விசித்திரமான கண்ணாடி. எவ்வளோ நல்லவது. இந்த உலகம் என்பது விசித்திரமான கண்ணாடி. நீ அழும்போது அது சிரிக்கும், நீ சிரிக்கும் போது அது அழும் என்று எழுதினார். நாம் இன்றைக்கும் வாழ்க்கையிலே இதைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் என்பது நாம் வீட்டிலே மாட்டி இருக்கிற நிலைக்கண்ணாடி அல்ல. நம் வீட்டிலே மாட்டி இருக்கிற நிலைக்கண்ணாடி நாம் சிரித்தால் அது சிரிக்கிறது, நாம் அழுதால் அது அழுகிறது. ஆனால் உலகம் என்கின்ற கண்ணாடி, நீ சிரிக்கும் போது அது அழுகிறது, நீ அழும் போது அது சிரிக்கிறது. அந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்ப உண்மையிலே நாம சிரிக்கிறோமா நாம அழறோமான்றது உலகத்துக்கு தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க உயர்ந்தால் எல்லாரும் மகிழ்வார்கள் என்று நம்பாதீர்கள். நீ ஒரு கஷ்டத்துல இருக்கிற உலகமே உனக்கு அழுன்னு தயவு செஞ்சு நினைக்காத. நேரம் அப்படியா அப்படின்ட்டு அப்பவே எனக்கு தெரியும், இவ ஆடின அடுத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு அப்படித்தானே சொல்லுவாங்க. உறவுக்காரங்களை அப்படித்தானே சொல்றாங்க, நண்பர்கள் அப்படித்தானே. அப்ப சிரிச்ச மாதிரியே இருக்கணும். அதுதான் அந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி. திரும்பவும் இந்த படத்துக்கு தான் வர வேண்டி இருக்கிறது, பராசக்தி படத்துக்கு. பண்டரிபாய் அவர்கள் சிவாஜி கணேசனை ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறார். அவர் ரொம்ப ஆளே ஒடுங்கி போய் வர்றார். வந்த உடனே எப்படி எப்படி இருக்கிற நீ இப்படி ஆகிட்டீங்கன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க நீ? அவர் பதில் சொல்லுகிறார், முத்து குளிக்க வேண்டும் என்று போய் கிளிஞ்சல்களோடு திரும்பி வந்தவனை போல நான் இருக்கிறேன் என்று அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்போ எழுதியது எதுவானாலும் அதில் இருக்கிற கவித்துவம் நம் நெஞ்சத்தை கவருகிறது. நிறைவாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி, கலைஞர் அவர்கள் நமக்கு செய்ததை பற்றி 2 கருத்துக்கள் எல்லா அரசியல் மேடையிலும் இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். திருக்குறளை தமிழர் வாழ்வினுடைய மைய புள்ளியாக கொண்டு வந்த ஒரு இயக்கத்தை கலைஞர் கையிலே எடுத்து நடத்தினார். இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஆங்கில நாளிதழில் திருக்குறளுக்காக ஒவ்வொரு வாரமும் நான் ஆங்கிலத்திலே அதை பற்றி எழுதுறேன். நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது, முயற்சி செய்கிறேன், அவ்வளோதான். அது மற்றவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, எனக்கு திருக்குறளை பற்றி ஒரு புது வெளிச்சத்தை அது கொடுத்துருக்கு. இதே திருக்குறள் தான் நான் 2ஆம் கிளாஸில் மனப்பாட பகுதியாக படித்தேன். 5ஆம் கிளாஸில் பேச்சு போட்டிக்காக அதை ஒப்பிச்சேன். அப்புறம் கம்பன் கழக போட்டிக்கு நான் போன போது கல்லூரியில் திருக்குறளை பற்றி அதே திருக்குறள் தான். ஆனால் இப்போது வாழ்க்கையினுடைய நடுத்தர வயதிலே நான் நிற்கிற போது அதே குறளுக்கு வேறு வேறு வெளிச்சங்கள் கிடைக்கின்றன, வேறு வேறு பொருட்கள் புலப்படுகின்றன. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிகிறது. நீங்கள் இன்றைக்கும் எந்த திருக்குறளுக்கும் எடுத்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா 5 பேரினுடைய உரை தான் முதல்ல வரும். அதில் எங்கள் நடுவரனுடைய உரையும் ஒன்று என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை. தலைவர் கலைஞர் அவர்களினுடைய உரை கட்டாயமாக இருக்கும். அது ஒரு புது பார்வையை கொடுக்கும். அந்த பார்வையோடு நீங்கள் ஒத்து போறீங்களா இல்லையான்றது உங்களுடைய தேர்வு. ஆனால் புது பார்வை அது ரொம்ப முக்கியம் இல்லை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான குறள், நீளமாக பேச மாட்டேன், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கில் உட்காந்து போறவன் இருக்கான், பல்லக்க தூக்கிட்டு போறவன் இருக்கான். எது அறத்தினுடைய வழி அப்படின்னு சொல்ல வேண்டாம் தானே? இவ்வளவுதான் குறளினுடைய பொருள். இதற்கு பல பேர் எழுதிய உரை எப்படி என்றால், முந்தைய பிறவியிலே நீ செய்த நல்வினைகள் தீவினைகளை பொறுத்து இந்த பிறவியில நீ ஒன்று பல்லக்கு மேலே உட்காந்துருப்ப இல்லை பல்லக்க தூக்கிட்டு போ, அப்படிதான் நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரை சரியா தவறா என்பது அவரவர்களினுடைய பார்வையை பொறுத்தது. கலைஞர் இதற்கு உரை எழுதுகின்றார். அறத்தினுடைய பாதை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு கேள்வி வருது. நல்ல வேலையை செஞ்ச நல்லவனா வாழ்ந்தா என்ன, அந்த கேள்வி வருது இல்லை நமக்கு. என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அந்த வழியா வாழாதவெல்லாம் கூட நல்லதானே இருக்கான். அப்ப என்ன கிடைக்கும், அந்த கேள்வி வருது இல்ல. கலைஞர் உரையில எழுதுகின்றார், பல்லக்கில் உட்கார்ந்து போகிறவனுடைய பயணம் இலகுவாக இருப்பதை போல அறச்செயல்களை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இலகுவாக இருக்கும். அது தூக்கி கொண்டு போகிறவன் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போகிறான். நீ தீய செயல்களை செய்கிற போது உன்னுடைய பயணமும் அப்படிதான் இருக்கும். அப்போ நீ செய்த தீவினையும் நல்வினையும் திரும்பி வருகிறது என்ற கருத்தாக்கத்தில் கலைஞருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் அதை எப்படி சொல்லுகிறார், அதற்கும் அந்த குறளில இடம் இருக்கிறது. அதை எப்படி சொல்லிவிட்டார் என்றால், எது அறத்தின் வழி என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா, அதன் வழி நீ சென்றால் வாழ்க்கை ஈஸியா இருக்கும், இல்ல டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்படியும் அந்த குறளை பார்ப்பதற்கான ஒரு சாளரத்தை, ஒரு ஜன்னலை
கலைஞர் திறந்து வைப்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு தாயாக மாறிய போது எனக்கு கிடைத்த அனுபவம், அதை சொல்லிட்டு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய கணவர் வந்து ரொம்ப இந்த ஹைஜீன்லாம் பார்ப்பார். ஒரு இடத்துக்கு ஒரு தண்ணியை கொடுத்தாக்க நாம எல்லாம் அந்த தண்ணியை அப்படி குடிச்சிடுவோம், இல்லை வேண்டாம்னு சொல்லிவிடும். அவர் முதல்ல கேட்பார், இது என்ன கம்பெனி, இது தேதி இருக்கா, இதில் என்ன வாங்கினாலும் அதனுடைய சுகாதாரத்தை பற்றி அவருக்கு, சில பேர் அப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இது எப்போ எக்ஸ்பைரி டேட் பார்த்தியான்னு கேட்காம ஒரு பொருளை கூட அவர் சாப்பிட மாட்டார். அவ்வளவு தூரம் சுத்தம் பார்க்கிறவருக்கு நானும் சமைக்கிற போது ரொம்ப சுத்தம் பார்த்து கையை 10 தடவை, இதெல்லாம் கொரோனா வரத்துக்கு முந்தி நான் சொல்கிறது, என் பிள்ளைங்களை சின்ன பிள்ளையா இருந்த போது அப்போவே கையை எங்கள் வீட்டில் 10 தடவை கழுவிக்கிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண, அப்படிதான் எங்கள் வீட்டில். அப்படி இருந்த என்னுடைய கணவர், என்னுடைய மகள் பிறந்த போது அவள் நல்ல மண்ணில் விளையாடி கையெல்லாம் முழுக்க அப்படியே சொதன்னு மண் என்னென்னலாம் இருந்ததோ தெரியாது மண்ணில் அப்படியே வந்தா. அவர் சாப்பிட்ருக்கிற சாப்பாட்டில் அந்த தட்டில் அப்படியே வச்சு அவள் ஒரு வாய் சாப்பிட்டா. நான் நினச்சேன் அடி வாங்க போகிறேன், இது மட்டும் அடித்ததில்லை, அவர் அடிக்க மாட்டார், இன்னைக்கு அடி வாங்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நம்மளைத்தான் காய்ச்சின்னு காய்ச்சுவாங்களே தவிர மகள்களை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதை சந்தோஷமாக திரும்பவும் அவர் சாப்பிட்டார். இந்த செய்தியை மனசில் இருந்தது. ஆனால் கலைஞர் எழுதிய குறளோவியத்தில் கிட்டத்தட்ட இதையே பதிவு செய்திருக்கிறார். உழவன் ஒருவன், வேலைக்கு நடுவிலே மனைவி சோறு கொண்டு வருகிறாள். அந்த சோற்றை பிரிப்பதற்குள் தவழ்ந்து வருகிற குழந்தை சேற்றை எடுத்து அந்த உணவிலே போட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அந்த உணவை சாப்பிடுகிற அந்த தகப்பன் சொல்லலாம், முந்தைய விட இந்த சோறு இப்பத்தான் நல்லா இருக்குன்னு சொல்றான். அமிழ்தனும் ஆற்றலினதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்கின்ற குறளுக்கு ஒரு கவிதையாகவே, ஒரு ஓவியத்தை வரைவது போலவே குறளோவியத்தை எழுதியிருந்தார். இப்படி அடுக்கடுக்காக அவருடைய இலக்கிய பணியையும் திரைப்பணியையும் சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இந்த மன்றத்திலே எனக்கும் ஒரு இடம் கொடுத்த அத்தனை பேருக்கும், சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும், அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் திரும்பவும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.